கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இப்போது நாம் அனைவரும் மே மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்க வந்தபடியினால் நாம் சேர்ந்து செபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மே மாதம் வாக்குத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கிக்காக, சிறுவர்களுக்காக, பெரியோர்களுக்காக நாங்கள் அனைவரும் ராஜா முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்போடு வந்திருக்கிறோம் ராஜா. இந்த 5ஆம் மாதத்தில் புதிய அன்பும், புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய பாதுகாப்பு நீர் எங்கள் மகிழ்ச்சிப்படுத்தி, மகிழ்ச்சி ஆக்கி, சந்தோஷமாக இருந்து நாங்கள் யாரும் வெறுமையாக போகாதபடி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சடியேன். உமக்கே மகிமை வரட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் 5ஆம் மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்க வந்தபடியினால் நாம் அனைவரும் வேதம் இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது நாம் வாக்குத்தத்தத்தை கேட்க வந்தபடியினால் சங்கீதம் 25:12 அந்த வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்ட பிறகு நாம் வாக்குத்தத்தத்தை கேட்போமாக.
இப்போது அருமையான அந்த சகோதரி அந்த பாடலை பாடுனதுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் 4 மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழகாக பாதுகாப்பாக ஒரு தகப்பனைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு தங்கையைப் போல, ஒரு அக்காவைப் போல, ஒரு நண்பனைப் போல அருமையான யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்னு சொல்லி அந்த பாடலுக்கு ஏற்றபடியாக இப்போது 5ஆம் மாதம் அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த 5ஆம் மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கொண்டு வந்திருக்க ஏற்றபடியாக நாம் வாக்குத்தத்தம் கேட்போமாக. அந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. இந்த 4 மாதத்தில் அநேக பெற்றோர்கள், அநேக வாலிப பிள்ளைகள், அநேக சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பயம். இந்த 4 மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி இந்த 5ஆம் மாதத்தில் இந்த கோடை விடுமுறை நாட்களில் அநேக பெற்றோர்கள் எப்படியாவது இந்த தடவை நாம் ஊருக்கு போகவும், இந்த விடுமுறை நாட்கள் எப்படியாவது ஊட்டி கொடைக்கானல் அழைத்து கொண்டு போவோம், இது வாக்குத்தத்தம் கொடுத்து விடுவாங்க. அதில் ஒரு பயம், அப்பா அம்மா இன்று ஊட்டி அழைத்து கொண்டு போவார்களா, இல்லை கொடைக்கானல் அழைத்து கொண்டு போவார்களா, இந்த தடவை எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்குமா, இல்லை இந்த கல்லூரி எனக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை இந்த தடவை எனக்கு திருமணம் நடக்குமா, இந்த தடவை எனக்கு ஊதிய உயர்வு கிடைக்குமா என்று எல்லோருடைய சகோதரர்கள், அது கிறிஸ்தவ பிள்ளைகளாகட்டும், கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், புறஜாதி மக்களாக இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பயம். இந்த உலகத்தில் வாழ்வது பயம். அந்த பயத்துக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை குறித்து கொஞ்சங்களும் பயப்பட வேண்டாம். அது அழகாக சொல்வது சங்கீதக்காரன், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாவிகளின் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரத்தில் உட்காராமலும், அங்கே உட்காராமல் நீங்கள் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது உங்களுடைய வழியை ஆண்டவர் காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அநேக மக்கள் சரீர பலவீனம் குறித்து, இல்லாட்டி இவருடைய குடும்பத்துடைய தேவைகளை குறித்து பயம், இல்லை சரியான எனக்கு வேலை கிடைக்குமான ஒரு பயம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மே மாத வாக்குத்தத்தம்படியாக தெளிவாக சொல்கிற சங்கீதக்காரனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன இஷ்டம், நீ எதை சாப்பிட போகிறாய், உனக்கு என்ன விருப்பம் அதை கொடுப்பாராம். யாருக்கு பயப்படணும்? முதலாவது அப்பா அம்மா பயப்படணும், தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். அதை கனம் பண்ணப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அது இஸ்லாமாக இருக்கட்டும், அது இந்து மனிதனாக இருக்கட்டும், அழகாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவராகிய கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் படித்தது காரணம், ஒரே சகோதரர்களாக இருக்க வேண்டும், ஒரே சகோதரிகளாக இருக்க வேண்டும், பெரியோர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், வாலிப தங்கைகளை சகோதரிகளாக கூப்பிட வேண்டும், அண்ணன் தங்கையை போல பழக வேண்டும், அக்கா தங்கையை போல பழக வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புவது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, யாரோ, அது எந்த மதமோ, எந்த சாதியோ, எந்த இனமோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
இன்னைக்கு அநேக கிறிஸ்து அறியாத பிள்ளைகளும் எல்லோரும் ஆலயத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் இஸ்லாம் அவருடைய தொழுதுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. புரட்சாதியமாக அவருடைய கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 11:4 சொல்லப்பட்டது, முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், ரெண்டாவது நீ ஆலயத்துக்கு போகும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனைபுத்திரை பார்க்கிறது. கண்கள் மனைபுத்திரை பார்க்கிறது, அவருடைய எமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்து குடும்பம் சொல்வது தேவாலயத்தில் ஆண்டவர் இருக்கிறது, அந்த பயமே இல்லை. தெரிய வாசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போகும்போது தான் அங்கே தான் ஒரு பேச்சு அதிகமாக பேசுவாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அதான் அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில ஊமைகள் சொல்லி இருக்கிறார். சில விதையோ நல்ல நிலத்தில் விடுவோமா, சில விதையோ நல்ல நிலத்தில் விடுவோமா, சில விதையோ கற்பாறையில் விடுவோமா, சில விதையோ முள்செடியில் விடுவோமா, சில விதையோ வழியார்கள் விடுமா. அதே போல் அநேக சகோதரிகள், வாலிப தம்பி, தங்கை, சிறியோர், பெரியோர்கள் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார் ஆலயத்தில், ஆண்டவர் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், ஆண்டவரோடு பேச போகிறோம். நம்ம வீட்டில் பேச முடியாது, அங்கே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் தேவனோடு சந்திக்கும் போது ஆலயத்தில் தான் சந்திக்க முடியும். தேவனை பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதற்கு தான் ஆண்டவராக இயேசுக்கு சங்கீதக்காரன் சொல்வது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்திலிருந்து இருக்கிறதா. ஹல்லேலூயா. முதலே ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய பரலோக சிங்காசனத்து பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து கண்கள் மனைபுத்திரை பார்க்கிறது, பரலோகத்திலிருந்து பார்க்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் யாருமே நம்மளை பார்க்கல, கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்று சற்று வல்லரசு நாளாக எண்ணிக்கொண்டிருந்த துபாயில் பாருங்கள், ஒரு வருஷம் பெய்ய மழை ஒரு நாள் எவ்வளோ தத்தளித்தாங்க மக்கள், அனைத்தும் எழுந்தார்கள். ஏன் அது சொல்றான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் நோக்கி பார்க்கிறார், பரலோகத்தை சிங்காசனத்திலிருந்து வீற்றிருக்கிறார், மனபுத்திரை நோக்கி பார்க்கிறார். எந்த நேரத்தில் எது நடக்கணும் தெரியாது. நீங்களும் நானும் இந்த பாவப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை என்ன சொல்ற? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம், காட்டுவாராம், வழிநடத்து வரான், உன்னை பாதுகாப்பலாம். இவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நல்ல வழி காட்டலாம், மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கலாம், சந்தோஷமாக வைக்கலாம், நல்ல கல்லூரி கிடைக்கலாம், நல்ல வேலை ஸ்தலம் கிடைக்கலாம், உனக்கு நல்ல மகன் கிடைக்கும், மருமகன், நல்ல மருமகள் கிடைக்கும். யாருக்கு? தாம் பயந்த பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் போய் என்ன பேசுகிறார்களாம்? அடுத்த சங்கீதம் பாருங்கள், சங்கீதம் 26:4 வாசிக்கிறேன். முதலாவது சங்கீதம் 25:12 பார்த்த வாக்கு தத்துவம். இரண்டாவதாக சங்கீதம் 11:4 பார்த்தோம். அங்கே ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நீ அநேக மக்கள் சபைக்கூட இருக்கிறாங்க, கமிட்டி மெம்பர் இருக்கிறாங்க, சபையாக இருக்கிறாங்க. அல்ல, முதலாவது ஆண்டவர் அங்கே இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார். எந்த ஒரு சிறு குடிசை இருக்கட்டும், தொழுது கொள்ள இடமா இருக்கட்டும், கிராமத்திலலாம் சொல்ல சின்ன சர்ச்சுங்க, சின்ன ஆலயங்க, அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே துதித்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, அங்கே ஆண்டவர் இருக்கிறான். அங்கே ஒரு ஸ்தலம் துதிக்கிறாங்க, அந்த ஸ்தலத்தில் பாடுகிறாங்க, அந்த ஸ்தலத்தில் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இயேசு நல்லவன்னு சொல்லும் போது அங்கே ஆண்டவர் இருக்கிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக சங்கீதம் 26:4 வாசிக்கிறேன். வீணரோடு நான் உட்காரவில்லை,
ஆலயத்தில் சொல்வது, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டுது, ஏன் இந்த நோய் என்ன நோய் அகன்று போக மாட்டுது, ஏன் இந்த நோய் எனக்கு இந்த கேன்சர் இன்னும் விட்டு போக மாட்டுது, ஏன் எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் இன்னும் போக மாட்டேங்கிறது, ஏன் இந்த சுகர் என்னை விட்டு போக மாட்டேங்குது, ஏன் இந்த பிபி என்னை விட்டு போக மாட்டுது. அதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சங்கீதக்காரன் சொல்லுவது, ஆலயத்தில் நீங்கள் விண்ணப்பம் வைக்கும் போது, வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சிகரிடத்தில் நான் சேருவதில்லை. அப்படியா? ஆமாண்டவரே, நான் உங்களோட பிள்ளை ஆகிட்டேன், நான் அவர்களோடு பேசுறதில்லை, கொச்ச வார்த்தை பேசுறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, மற்றவங்களை பற்றி நான் பேசுறதில்லை. அதுக்கு தான் வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சிகரிடத்திலோடு நான் சேருவதில்லை. அடுத்தபடியாக சங்கீதம் 26:7, நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். முதலாவது கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகள் பார்த்தோம், ரெண்டாவது ஆலயத்துக்கு நான் போயிருக்கணும் பார்த்தோம், மூன்றாவது நான் ஆலயத்தில் வந்துட்டு ஆண்டவரை நான் எந்த வார்த்தை பேசுறதில்ல, யாரை பற்றி நான் பேசுறதில்ல, நான் இப்போது உங்களுடைய பிள்ளையை ஆகிவிட்டேன். அடுத்தபடியாக என்னுடைய இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறது. அதான் நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என்ன பரிசுத்தப்படுத்தும், என்ன அபிஷேகப்படுத்தும், இன்னும் எனக்கு அந்நிய பாஷை தாரும், அபிஷேகத்தினால நிரப்ப ஆண்டவரை உன் பீடத்தை சுற்றி வருகிறேன். என் உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இருக்கிறேன், என் கை சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனை சுத்தமாக இருக்கிறது, என் நானும் சுத்தமாக இருக்கிறது, என் அறிவு சுத்தமாக இருக்கிறது, என் கை கால்கள் சுத்தமாக இருக்கிறது. உங்களுடைய பீடத்தை சுற்றி வர வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், ரெண்டாவது ஆலயத்துக்கு போகணும், மூன்றாவது நீ குற்றம் இல்லாதனா இருந்தால் ஆண்டவரோடு பீடத்தை சுற்றி வர வேண்டுமா. அது சுற்றி வரும்போது ஐந்தாவதாக என்ன சொல்லப்பட்டது, சங்கீதம் 26:9, என் ஆத்மாவை பாவிகளோடு என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதையும். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையாகிவிட்டேன், நான் இதுமேல அந்த பாவிகளோடு போல, அந்த கெட்ட வார்த்தைகளோடு பேசுறது போல பொய்யா பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, நான் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேருந்து, எப்படியாவது பிசாசன் கிறிஸ்தவன் வளர சாத்தா கொட்டுறான், அவனுக்கு பிடிக்க முடியல. ஆனால் பிசாசு என்னதான் வெட்ட கொட்டினாலும் கிறிஸ்தவன் வளர்ந்து கொண்டே இருப்பானாம். ஹல்லேலூயா. பிசாசு வெட்ட கிறிஸ்தவன் வளர்ந்து கொண்டு இருப்பான். இது ஆண்டவராகிய மோசஸ் அழகாக பாடுகிறார் பாடல். அருமையான கிறிஸ்தவன் வெட்ட பிசாசுக்கு வெட்ட கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டே இருப்பானா. ஏன் இதை சொல்றேன்னா, இங்கே சங்கீதம் 26:9 சொல்லப்பட்டது, என் ஆத்மாவை பாவைகளோடு என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதையும். நான் சுத்தமாயிட்டேன், பிசாசுவன் என்னை வெற்றிதான், ஆனால் எனக்கு ஆண்டோட பிள்ளை, அவன் பிசாசன் வெட்ட நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன் அது வளர்ந்து கொண்டு இருப்பான்னா, ஆண்டவரோடு உண்மையாக இருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அடுத்தபடியாக சங்கீதம் 24, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கட்டும், கிறிஸ்து அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், இயேசு சாமி ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார், அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய உண்மையுள்ள மனுஷனெல்லாம் நீதிமானாக இருக்கட்டும், நான் ஆண்டவரே இந்த பாவையை மன்னித்து கொள்ளும், இந்த பாவியை மன்னித்து கொள்ளும். அநேக பேர் கதறும் போது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க, ஐயோ நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளோ பொய் சொல்லிட்டேன், அவங்க செய்யாத பாவத்தை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டேனே, என் உள்ள சந்தோஷம் இல்லையே, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலையே, நான் ஏன் இந்த வார்த்தை சொன்னேன்,
அவங்க செய்யாத குற்றத்தை செய்யணும் நான் தீர்ப்பு கொடுத்துட்டேனே, அது அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், தனியாருடைய கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டி தேவாலயமாக இருக்கட்டும், ஒரு செய்யாத குற்றத்தை சில பேர் 4 பேர் சேர்ந்து அவர் பிடிக்கணும்னா தவறை குற்றத்தை சுமப்பாங்க. ஆனால் அந்த குற்றவாளி ஆண்டவரோடு சார்ந்திருப்பான். இப்போ தீர்ப்பு கொடுத்தாங்கள இந்த 4 பேர், தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. ஐயோ, நான் அவர் ஒன்றும் குற்றம் காணவில்லையே, ஒன்றும் தப்பே செய்யவில்லையே, அவர் தப்பு செய்தால் நான் தீர்ப்பு கொடுத்து விட்டதே, எனக்கு நிம்மதி இல்லையே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வாசிக்கிறேன், சங்கீதம் 11:4 வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனைபுத்திரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து தரிக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானங்களே, யாரும் நீங்களாகட்டும் நானும் ஆண்டவரான தப்பிக்க முடியாது. ஆண்டவர் அழகாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம், என் பிள்ளைக்கு என்ன தேவை, ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள. இன்னைக்கு அநேக மக்கள் நான் பார்ப்பது கிறிஸ்து பிள்ளைகளாகட்டும், கிறிஸ்து அறியாமலாம், ஐயோ இன்று சண்டே வந்துட்டு ஆலயத்துக்கு போனோம் சொல்வார்களே வண்டி, மனம் திரும்பி செயல்பாடு இல்லையே, மனம் திரும்பி செயல்பாடு இல்லையே, மனம் திரும்ப நடைமுறை இல்லையே, ஒரு சாட்சியான வாழ்க்கை இல்லையே. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உலகத்துக்கு சாட்சி இல்லை, பரலோகத்தில் பரமைப்பதாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து சிங்காசனம் வீற்றிருக்கிறது, பரலோகத்திலிருந்து மனுபத்தை நோக்கி பார்க்கிறார். கிறிஸ்து பிரியமானங்களே, அடுத்தபடியாக சங்கீதம் 27:4 சொல்லப்பட்டது, கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் அடைவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ, தெரியாத தவறு செய்துட்டான்னு சொல்லிவிட்டனே, தெரியாத தவறு நான் செய்துவிட்டேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேனே, எனக்கு வீட்டுக்கு போக முடியல, நான் ஆலயத்திலேயே நான் தங்கிவிடுவேனே, என்னை மன்னித்து கொள்ளும் ஆண்டவரே, தெரியாத நான் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே, தெரியாத நான் கையெழுத்து போட்டு, இவன் தவறு செய்தால் கையெழுத்து போட்டு விட்டேனே, இவன் தவறே செய்யவில்லை, இவன் குற்றமே இல்லை, ஆனால் நான் கையெழுத்து போட்டு வந்து இவன் குற்றவாளி, இவன் தவறு செய்து விட்டால் கையெழுத்து போட்டு விட்டதே, தூக்கம் இல்லை, வீட்டுக்கு போக முடியல. நீங்கள் அநேக கிறிஸ்துகளை பாருங்கள், அறியாத பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆலயத்தில் போய் இருந்துடலாமே, ஆண்டவரை ஆலயத்தை துதிக்கலாமே, ஆண்டவரோடு பேசலாமேன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பாங்க. படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஆராய்ச்சி பண்ணும். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்படுது, சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் ஆளுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஆராய்ச்சி என்ன, சிந்தின வீட்டில் போன தூக்கம் இருக்காது, ஐயோ தெரியாத கையெழுத்து போட்டு விட்டேனே, நான் என்ன செய்வதுன்னு தெரியலையே, அது ஆராய்ச்சி. நான் வீட்டுக்கும் போக முடியல, நான் அலுவலகத்துக்கும் போக முடியல, நான் தேவாலயத்திலேயே இருந்துடுறேன், அது ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பேன். ஏன் டேடி நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீங்க? இல்லைம்மா, நான் தெரியாத ஒரு தவறு பண்ணிவிட்டேன், வீட்டுக்கும் போக முடியல, ஆலயத்துக்கும் போக முடியல. பெரிய அதிகாரிகளாம் இப்படி தான், நீங்கள் ஒரு படித்தவங்க அப்படி தான் செய்வாங்க, படிக்காதவங்க செய்வாங்க. ஐயோ திடீர்னு என்னப்பா உனக்கு பக்தி வந்ததுன்னு கேட்பாங்க. இல்லைம்மா, தெரியாத ஒரு கையெழுத்து போட்டுட்டேன். ஏன்பா, என்ன கேட்டுக்கலாமே, இல்லை அப்பாவை கேட்டுக்கலாமே. இல்லைடா, அவர் பெரிய அதிகாரி, அவர் தப்பே செய்யல, தப்பு செய்தான் கையெழுத்து போடு. நீங்கள் நிறைய நீதிமான்களும் ஆலயத்தில் இருக்கிறாங்க, அவர் தவறே செய்ய மாட்டாங்க. அதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்ல, நான் கர்த்தரை நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. ஆராய்ச்சினா நான் என்ன தவறு செய்து தெரியாமல் போயிட்டுனேன், தெரியாத பண்ணிட்டேன், அது ஆராய்ச்சி. நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதை நாடுவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானங்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் 5ஆம் மாத வாக்குத்தத்தம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்க. பணம் இருக்கோ போயிடும், பணம் இருக்கு எனக்கு போயிடும், புகழ் இருக்கு எனக்கு போயிடும், சொத்து இருக்கு எனக்கு போயிடும். நான் கர்த்தரை வண்டி கடைப்பிடித்து கொள்ளுங்க. எல்லாரும் கைவிடுவாங்க,
இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாத தேவன். தாய் வயிற்றில் உருவாக்கும் உன் தாய்க்கும் தெரியாது, உன் தாய்க்கும் தெரியாது, உன் தகப்பனுக்கும் தெரியாது. நீ தாய் வீட்டில் உருவாக்கும் போது, எப்போ கரு உருவாக்கும் போது நீ வெளி வரவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் அல்லவா. நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னிட்டு கைவிடும் சொல்லி கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, இந்த 5ஆம் மாதத்தில் கோடை விடுமுறைகளை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்காக செபிங்க, அரசாங்கத்துக்காக செபித்துக் கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்துக்காக செபித்துக் கொள்ளுங்க, திருசபைக்காக செபித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கி அநேக உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. துபாயில் பார்த்துங்க, இன்றைக்கி வல்லரசு நாளெல்லாம் கப்பல் ஓட்டி கொண்டு போகிறாங்க. தண்ணியே இருக்க வனாந்திர இடம், நினச்சி பாருங்கள், தண்ணியே கிடைக்காது. அந்த வனாந்தரத்தில் இன்னைக்கு வெள்ளமா நோவாவை ஆச்சரியப்படுவார். நோவா அந்த வனாந்தரத்தில் இவ்வளோ தண்ணியாக ஒரு வருஷம் பெய்ய மழை ஒரு நாள் பெய்யுது. சீனால அதோட மோசம். ஏது சொல்கிறேன்னா, கத்திற்கு பயப்படுங்க, ஆண்டவர் கிட்ட பிடிச்சிங்க. பணம் நிரந்தரில்ல, சொத்து நிரந்தரில்ல, புகழ் நிரந்தரில்ல, மனு பிள்ளைங்க நிரந்தரில்ல, யாருமே நிரந்தரில்லை. ஓ டேடி ஒன்லி கேட்ச், படித்துக்கொள், டேடி ஒன்லி கேட்சை பிடிச்சுங்க. அவர் எங்கே போடணும், அவர் ஒருத்தனா நீங்கள் பிடிச்சிங்க. சாத்தான் யோபு சோதித்து போல உங்களை சோதிப்பான். ஆனால் ஏசப்பா சொல்லுவார், யோபு ஒன்றுமே பண்ண முடியாதுடா, என்னடா பண்ணிக்கோ, அவன் உயிரை ஒன்றி எடுக்க, என் மீப்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறைண்டு நீ சொல் மனமேன்னு சொல்லி இந்த 5ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். கடைசியாக சங்கீதம் 25, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என் தமது கூடாரம் மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்துவாராக. உன்னை யாராலும் திட்டாங்களா, ஏசுகிறாங்களா, தப்பாக பேசுகிறாங்களோ, அவர் மறைத்து கொண்டு கண்மணி போல உயர்த்துவாராக. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அந்த வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 25, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என் தமது கூடாரம் மறைவில் ஒளி வைத்து என் கண்மணி மேல் உயர்த்துவாராக. ஆண்டவருக்கு பயப்படும் போது, ஆண்டவரை நேசிக்கும் போது, இந்த மாதம் மையப்பொருள் சொல்ல மறந்துட்டேன், அந்த மையப்பொருள் சொல்லிக்கிறேன் பாருங்கள். மையப்பொருள், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். எந்த நேரத்திலும், எந்த வேளையிலும், எந்த காலங்களில் இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என் கண்மணி மேல் உயர்த்தவராக. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். பயப்படும் போது ஆண்டவரோடு தேவாலயத்தில் உட்காரும்போது மற்றவங்களை படுத்தியோ வீண் வார்த்தை பேசக்கூடாது. 5ஆவதாக இன்னும் பரிசுத்தப்படும் போது பாவிகளோடு என்னை சேர்க்காமல் பீடித்து சுற்றி வர வேண்டுமா. 5ஆவதாக தவறு செய்யாதவனுக்கு நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது. அப்போது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளாம், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனேன்னு சொல்லி ஆலயத்தில் நான் இருந்து விடுவேன்னு சொல்லி அங்கேயே எனக்கு ஜீவன நாளெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, நாம் ஆண்டவர் நேசிக்கும் போது, ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கும் போது, நாம் ஆலயத்திலே சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் செய்ய வேண்டியது முழு உண்மையோடு பேசுங்க. முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்போடு பேசும்போது நாம் கண்மலை போல நம்ம உயர்த்துவாராக. இப்போது ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்ட பிறகு நாம் செபிப்போமாக. கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்தன் கை பிடித்தார்.
இப்போது அருமையான அந்த சகோதரி பாடுறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன். அந்த சகோதரிக்கு நன்றி சொல்கிறேன். யார் இல்லாத நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு வந்து பக்கம் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன அருமையான பாடல் பார்த்தீங்களா? யார் இல்லாத நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு வந்து பக்கம் வந்தார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருங்க. இந்த 4 மாதம் எப்படி நடத்தினாரோ, இந்த 5ஆம் மாதத்தில் அற்புதமாக, அதிசயமாக, கிறிஸ்து நாதராக, அன்பு நாதராக, அடைக்கல நாதராக, அருள் ஈசாக நம்மளை வழிநடத்துவராக. ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. 4 மாதம் கடந்து வந்த பாதை, கடந்து வந்த வாழ்க்கை, கடந்து வந்த தனிப்பட்ட வாழ்க்கை, 4 மாதத்தில் அலுவலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, சமுதாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, ஒருபோதும் என்னை கைவிடாது இயேசு ராஜா. ஒருபோதும் இயேசு கைவிடாது இயேசு அப்பா. எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு ஒருபோது கைவிடாது, ஒருபோது கைவிடாது இயேசு ராஜா. நீ கைவிடாது இயேசா இருந்து இந்த 5ஆம் மாதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ தாம் தெரிந்த வழியை அவர் போதிப்பார். உனக்கு என்ன விருப்பம்? டேடி மம்மி கேட்பாங்க, உனக்கு என்ன விருப்பம்? எடுத்துக்கொள், வாங்கிக்கொள். அதே போல் டேடி அப்படிதான் சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்து நடிக்கிற மனுஷன் எவனோ தாம் தெரிந்த வழியை போதிப்பாராம். உனக்கு 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 எனக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப்ல இருக்கட்டும், இது ஒவ்வொரு மாதமாக ஆண்டவருடைய மகிமைக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஊர் ஈசி லாபா பாபா பாபா இயேசுவின் நாமத்தினால, ஊர் ஈலா பாபா பாபா இயேசுவின் நாமத்தினால வல்லமை அக்கினி இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வல்லமை புறப்பட்டு போகட்டும். அக்கினி புறப்பட்டு போகட்டும், வல்லமை புறப்பட்டு போகட்டும், அக்கினி புறப்பட்டு போகட்டும், அபிஷேகம் புறப்பட்டு போகட்டும் ராஜா. கடைசி காலத்தில் இருக்கிறோம். சவுல் பவுல் ஆக்கினீர். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். இயேசுவே பெரியவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்த ராஜா. இந்த 5ஆம் மாதத்தில் அநேக பெற்றோர்கள் என்னுடைய மகனுக்கு கல்லூரியில் சேர்க்க வேண்டும், நீ அதை ஆயத்தப்படுத்துறாச்சா. பிள்ளைகளுக்கு பள்ளிகள் சேர்ப்பதற்கு பீஸு கட்ட வேண்டும், அதை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. அநேக பெற்றோர் ஆஸ்பத்திரியில் இருக்க இன்னும் வீடு திருமணம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவளை ஆயத்தப்பட சீக்கிரம் கட்டிலோடுறாச்சா, சுகத்தோடு வரட்டும் அப்பா. டாடி, ஒரு 12 ஸ்திரீ அநேக ஆண்டுகளாக வியாதியாக இருந்தாங்க, யாராண்டு சொல்ல முடியல. அவருடைய வஸ்திரை தொட்டு இயேசுடைய துணியத்தில் சுகம் அடைவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்தது போல விசுவாசத்தோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அன்பை தாரும், எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தாரும், எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தாரும், எங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பை தாரும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சில உபகாரம் வராதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது மே மாத வாக்குத்தத்தத்தை கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், இதை பார்த்து யூடியூப்ல பார்க்கும் போது உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இது சுவிசேஷம் சொல்கிற போல இருக்கும். கைப்பெருதி எப்படி அந்த காலத்துக்கு கொடுத்தது போல் இதை நீங்கள் செப்பரேட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.